பழைய 2 ஸ்ட்ரோக் வண்டிகள்ல சில வண்டிகள்ல மட்டும் இந்த மாதிரி ஷேப் உள்ள பிஸ்டன் வந்து கொடுத்திருப்பாங்க. பிஸ்டனோட டாப் மோஸ்ட்லி ஃபிளாட்டா இருக்க மாதிரி தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த பழைய 2 ஸ்ட்ரோக் வண்டிகள்ல ஏன் இந்த மாதிரி ஒரு பிஸ்டன் டைப் கொடுத்திருக்காங்க? இந்த வண்டிகளோட பிஸ்டனோட டாப் எல்லாத்துலயுமே ஒரு டோம் ஷேப் இருக்கும். இல்லாட்டி பிஸ்டன் கிரவுன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஷேப் கொடுத்துக்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்னு பெர்ஃபார்மன்ஸ்க்காக அதிகமான கம்ப்ரஷன் நடக்கணும் அப்படின்றதுக்காக. இன்னொன்னு ஸ்கேவெஞ்சிங். அது என்ன ஸ்கேவெஞ்சிங்? ஸ்கேவெஞ்சிங் அப்படின்றது காமனான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீனிங். ஃப்ரெஷ்ஷான ஏர் சார்ஜ் கம்பஷன் சேம்பருக்குள்ள வரும்போது ஆல்ரெடி பர்ன் ஆயிருக்கிற அந்த பர்ன்ட் கேஸஸை ஃப்ரெஷ்ஷான ஏர் சார்ஜ் வெளியே தள்ளும். ஸ்கேவெஞ்சிங் அப்படின்றது இதுதான். அதான் ஃப்ரெஷ்ஷான ஏர் சார்ஜ் அதை வந்து வெளியே தள்ளிடுதுல. எதுக்காக அப்புறம் அந்த பிஸ்டன்ல அந்த டோம் கொடுத்துருக்காங்க? சோ இந்த டோம் ஷேப்போட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேவெஞ்சிங் ப்ராசஸை சப்போர்ட் பண்றது. ரெண்டு விஷயங்கள். ஒன்னு ஃப்ரெஷ்ஷான ஏர் சார்ஜை வெளியே வந்து டைரக்டா எஸ்கேப் ஆக விடாது. ரெண்டாவது இன்லெட் கேஸஸோட டைரக்ஷனை மாத்துறது. அப்படி டைரக்ஷனை மாத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பஷன் சேம்பருக்குள்ள போயிட்டு ஃப்ரெஷ்ஷான ஏர் சார்ஜ் வந்து ஃபில் பண்ணி அப்படியே அந்த எக்ஸாஸ்ட் கேஸஸை வெளியே தள்ளும். அப்புறம் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ்ல எல்லாமே பிஸ்டன் தான். ஏன்னா அங்க வால்வ்ஸ் கிடையாது. போர்ட் வச்சு பிஸ்டனோட டைமிங் ஏத்த மாதிரி தான் அங்க நமக்கு இன்லெட் எக்ஸாஸ்ட் எல்லாமே இருக்கும். சரி, எல்லா 2 ஸ்ட்ரோக்லயும் இந்த டோம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா 2 ஸ்ட்ரோக்லயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த ஸ்கேவெஞ்சிங் கரெக்டா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கேவெஞ்சிங்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது கிராஸ் ஃப்ளோ ஸ்கேவெஞ்சிங், லூப் ஸ்கேவெஞ்சிங் இருக்கு, யூனிஃபார்ம் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இது எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த டைப்ஸ் எல்லாமே இன்லெட் போர்ட்டும் எக்ஸாஸ்ட் போர்ட்டோட ஆங்கிளை பேஸ் பண்ணி நடக்கும். அதோட இமேஜஸ் கூட நான் கீழே காட்டுறேன். சரி, 2 ஸ்ட்ரோக்ல மட்டும் தான் இந்த ஸ்கேவெஞ்சிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குதா? 4 ஸ்ட்ரோக்ல நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 ஸ்ட்ரோக்லயும் ஸ்கேவெஞ்சிங் நடக்குது. 4 ஸ்ட்ரோக்ல எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கோட எண்ட் டைமிங், அதாவது பிஸ்டன் கிட்டத்தட்ட டாப் டெட் சென்டர் நெருங்கி இருக்கும். அந்த டைம்ல எக்ஸாஸ்ட் வால்வ் லைட்டா ஓபன்ல இருக்கும். அதே மாதிரி இன்லெட் வால்வும் ஓபன்ல இருக்கும். இந்த டைமிங்க வால்வ் ஓவர்லாப் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க 4 ஸ்ட்ரோக்ல. இன்லெட் வால்வ் ஓபன் ஆன உடனே ஃப்ரெஷ்ஷான ஏர் சார்ஜ் லைட்டா உள்ள வர ஆரம்பிக்கும். ஆல்ரெடி மோஸ்ட்லி இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸஸ் எல்லாம் பிஸ்டன் வெளியே தள்ளிருச்சு. அந்த எக்ஸாஸ்ட் வால்வ் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள கொஞ்ச நஞ்சம் இருக்கிறதையும் வெளியே தள்ளிடும். இது எல்லாமே மில்லி செகண்ட்ஸ்ல நடக்கும். அப்புறம் இந்த ஸ்கேவெஞ்சிங் அப்படின்ற ப்ராசஸ் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா இதே ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ரோக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.